எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மிதுன் ஈஸ்வர். இன்றைக்கி நம்ம விடாயுதம் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக ஸ்டுடியோவில் சேர்ந்துருக்கோம். இந்த படத்தை நகமனசி டைரக்ட் பண்ண அவரோட ஃபஸ்ட் மூவி இது. இது வந்து த்ரில்லர் ஹாரர் மூவி. இந்த மூவியை பற்றி சொல்லணுன்னா சம்திங் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து 5 பாடல்கள் இருக்குது. 5 பாடல்கள் வந்து 2 சாங்ஸ் வந்து டுவெட் சாங்ஸாக இருக்கும். மற்ற சாங்ஸ் 3 சாங்ஸ் வந்து மூவிக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் தான் பண்ணியிருக்கு. இது என்னோட தமிழில் இரண்டாவது படம். இந்த மூவி கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக மூவி போய் பாருங்கள். இது அவரோட நகமனசியோட டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் மூவி தான். ராஜ்நெட் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் கமலி. இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு ரோல் பேய் ரோல் கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு என்னோட நன்றி. ஸ்ரீ நாகராஜா ஷஃபெக்ஷி ஃபிலிம் சார்பாக ஆர்என் ஸ்ரீஜா என்னோட தங்கை மற்றும் என்னோட நண்பர் ஜேகே ஆதித்யா 2 பேரும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க விடாயுதம். இந்த படத்தோட டைரக்டர் என் பேர் நாகமனசி. இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தோடைய ஹீரோயினுடைய சைல்டு வெர்ஷன் பண்ண தன்வி லோங்கர் தமிழில் ஃபஸ்ட் டைமாக ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஹீரோ பார்த்திங்கன்னா அழகி படத்தில் பார்த்திபன் சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ண பையன் வந்து ஹீரோவா ராம் சரவணன், அவனை ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நான் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்கேன். என் கூட ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணவங்க தன்வி லோன்கர். அவங்க தான் ஸ்லம்டாக் மில்லியனர்ன்ற மூவியில் வந்து ஹீரோயினோட இன்டர்மீடியேட் ஏஜ் கேரக்டர் பண்ணியிருந்தவங்க. ஐ தேங்க் மை டேரக்டர் நாகமனசி சார் அண்ட் நாகராஜா ஃபிலிம் சர்க்கியூட். மிதுன் ஈஸ்வர் அண்ணா மியூசிக் போட்டிருக்காரு, ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. அது வெரி ஒரு யூத்ஃபுல்லாக இருக்கும் மியூசிக் கண்டிப்பாக அந்த படத்தோடது. இது ஒரு த்ரில்லர் பேஸ் சப்ஜெக்ட். அண்ட் என் கூட இன்னொரு ஃப்ரெண்டாக கோ ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உதயராஜ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உதயராஜ். நான் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக வளர்ந்துட்டேன். திருடா திருடி, திருமலை, சிட்டிசன், சூரி அப்படின்னு நிறைய படம் பண்ணியிருக்கேன். பானாக்காத்தில் அதர்வாக் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தாமலை படத்தில் 4 ஹீரோவில் ஒரு ஹீரோவை பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு இப்போ வந்து விடாயுதம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் இருக்கோம் இப்போ நம்ம. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஹாரர் எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்கும் படம். பயத்துக்கு பயமும் ஃபீலிங்கும் இருக்கும். அப்புறம் இது என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா பல ட்விஸ்ட்டு இருக்கும். அந்த ஒரு ட்விஸ்ட்டு என்னால் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதுக்காக வந்து இந்த ஹீரோனி கூட ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா ஸ்லம்டாக் மில்லியனரில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க, சைல்ட்ஹுட் கேரக்டராக தன்வி லோன்கர். அதுக்கப்புறம் ராம் சரண் என் ஃப்ரெண்டு அவன். அதுக்கப்புறம் வெற்றி, சொப்னா, ஜேகே, இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நிச்சயம் நம்புகிறேன். எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா விடாயுதம்னு சொல்கிறது ஒரு பாம்புடைய இன்னொரு பேர். அது மட்டும் இல்லை, இது ஒரு பவர்ஃபுல் ஆயுதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வாளில் உண்டாகிற ஒரு பாம்பு, அதனால தான் வாள் செட்டப்லேயே ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். மெயின் கேரக்டர் வாள். அந்த வாளில் ஒரு பேய் வந்து உருவாகுது. அந்த பேயை வந்து ஒரு பாம்பால் அழிக்கப்படுது. இதுதான் வந்து ஒரு கான்செப்ட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பாம்பு பேஸ் சப்ஜெக்டு பண்ணியிருக்கோம். இதில் மியூசிக் டைரக்டர் வந்து மிதுன் ஈஸ்வர். இதில் ஒரு 6 சாங்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு சாங் வந்து ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டு. யூடியூப்பில் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருந்தோம், சூப்பர் ஹிட்டு. இந்த படம் நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. இப்போ விடாயுதம் படத்தோட ஆடியோ லான்ச் சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்று மீறி கழிக்கிறேன். ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து முந்தானத்து வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்போ ப்ரொடியூசரும் பிஆரும் வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னே இன்விடேஷன் பார்த்தோன்னே ஏதோ பெருசாக இருந்துச்சு. என்ன இது அப்படி பார்த்தா கத்தி மாதிரி இருந்து, எதுக்குங்க கத்தியை கொண்டு வரீங்கன்னு. இல்லை சார், இந்த படத்தினுடைய இன்விடேஷன் இதான்னாரு. பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ சொன்னார், இந்த கத்தியில் தான் சார் கதையே இருக்குது அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணுன்னு தான் ஓடி வந்தேன். உண்மையிலே இந்த ப்ரொடியூசரை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. எல்லா விளக்குகளுமே விழாவில் வந்து பொம்மையாக தான் காட்டும். இப்போ லைவாக பாம்பை காட்டிட்டாரு.
உண்மையிலே இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து என்னுடைய அண்ணன்மார்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் இந்த ஆடியோ லான்ச்சில் பணிபுரியும் அனைத்து டெக்னீஷியர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, என்னை முதலாக பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லி, என்னுடைய இரு கண்களாக தொலைக்காட்சியும் பத்திரிகையாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, கீழே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, டைரக்டர் பெருமக்களே, ஸ்டன் மாஸ்டர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு, தங்கம் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களே, பிஆர்ஓ நண்பர்களே, வீடியோ தொலைக்காட்சி நண்பர்களே, ஸ்டில் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இதில் விடாயுதம்னாலே எனக்கு ஒன்றும் புரியல. கத்தி கட்டுறாங்க விடாயுதம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கவிஞர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னாரு விடாயுதம் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. அதனால இந்த படம் விடாபுடியா கண்டிப்பா ஜெயிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா ஜெயிக்க. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா எனக்கு தெரியல. அது தெரியல, இது ரொம்ப தெரியலீங்க, பேய் படமா என்னன்னு தெரியல. இந்த படம் ஜெயிக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட்ல முதல் தடவை அந்த மேடையில் எல்லா பிஆர்ஓயும் மேடையில் கூப்பிட்டு கௌரவிச்சதுக்காக முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் எப்படிப்பட்ட படங்கிறத பாம்பை காட்டி நம்ம பயமுறுத்திட்டாங்க. அதனால இந்த படம் ரொம்ப பயமாத்தே இருக்கும். ஏன்னா பேய் படங்கள் வந்தாவே ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு, நிச்சயமா அந்த படம் வெற்றி படம் ஆகும். வேலாயுதம், வில்லாயுதம், சொல்லாயுதம், எழுத்தாயுதம், புதுசாக டேரக்டர் விடாயுதத்தை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த டைட்டில் கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தொழிலாளர்களுக்கும் அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும் மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடாயுதம் இது ஒரு நல்ல ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. பட் இருந்தாலும் அந்த ஈக்குவலாக இருந்துச்சு. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கேமராமேன் ரொம்ப பிரம்மாண்டமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. யார் கேமராமேன் இருக்காரா? கேமராமேன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை விட சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எடிட்டிங் ரொம்ப பிரமாதம். அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பாம்பை நடிக்க வச்சுருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாம்பு நடித்தாலே படம் நல்லா ஓடணும் ஒரு சென்டிமெண்ட் நம்ம தமிழ் திரைப்பட வரலாற்றில் இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது நம்ம எல்லாரோட வேண்டுதலாக இருக்கும். வந்திருக்க மேடையில் நிறைய விஐபி இருக்காங்க. அபிராமி ராமநாதன் சார் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு மனிதரில் ஒரு மாணிக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தெய்வம் மாதிரி அந்த மனிதர், ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். அவங்க வந்திருக்காங்க. ராஜ்கபூர் சார் வந்திருக்காங்க. செந்தில் சார் வந்திருக்காரு. செந்தில் சார் எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பார் அவர். அதான் அவங்க சொன்னாங்க, பேரை கூட சொல்ல விட மாட்டேன், அந்த டைம் கூட விடாமல் எழுந்துச்சு வந்துவார். அவ்வளோ பவர் அவர். அதான் பவர் ஸ்டார் இருக்காரு, ரத்தத்தின் ரத்தமான பவர் ஸ்டார் இருக்காருங்க. வெங்கடேஷ் சார் இருக்காங்க. அவங்க சொல்லப்போனால் மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. அவர் கூட நான் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சார் படம் அப்படின்னு நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்திருக்காங்க. விஜயமுரளியனை, பெருந்துளசி, செல்வம் சார், டைமண்ட் பாபு சார், அத்தனை பேரும் மேடையில் இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது மனசார வேண்டி வாழ்த்தி, நேற்று இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நான் ஒரு நிகழ்வு சொன்னேன். தமிழ்நாடு ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது, யாருமே உதவி பண்ணவே வர மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நான் சொன்னேன். அது நிறைய இடத்துல வெளியே போய் எனக்கு நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணாங்க. திருப்பி அதை நான் இன்னைக்கு சொல்கிறேன். மேடையில் வந்திருக்கோம் அபிராமி ராமநாதன் சார் அவங்க முன்னாடி நான் சொல்கிறேன். தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தும் தமிழ்நாட்டில் இந்த வெள்ள நிதிக்காக ஒரு மிகப்பெரிய நிதியை தமிழக முதல்வர் அவர் அம்மா அவரிடம் கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் அந்த இடத்துல வேண்டுகோளாக விடுவிக்கிறேன். எல்லா சங்கத்தில இருந்தும் ஜாக்குவார் தங்கம் நான் 1 லட்ச ரூபாய் தரதுக்கு தயாராக இருக்கேன். ஏன்னா நான் ஃபைட் மாஸ்டர் தான்.
அதே மாதிரி எல்லா டெக்னீஷியனும் கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் வந்து வெள்ளம் வந்திருக்கு, இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் இன்னும் சாப்பிடவே முடியலன்னு டிவியில் சொல்கிறாங்க. பண்ணு கிடைக்கல, பால் வந்து 50 ரூபா 60 ரூபா 100 ரூபாய் விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரைப்படம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 50 ஆண்டு காலம் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரைப்படத்துறை தான் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. திரைப்படத்தை வந்து மக்கள் அனைவருமே ஒரு வேற ரேஞ்சில் வச்சிருக்காங்க. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாருக்கும் இருக்கும். இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு தமிழ் திரைப்பட உலகம் மொத்தமா இறங்கும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதல். இது உங்க எல்லாருக்குமே இது விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்றேன், எல்லா இன்னையில இருந்தோ நாளையில இருந்தோ இன்னும் திருப்பி ஒரு 2 நாள்ல மழை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மக்களை நம்ம காப்பாத்தாம நம்ம உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரே ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. நமக்கு அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். எல்லாரும் பார்த்தா சொல்றாங்க 25 கோடி 30 கோடி சம்பளம்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, பேப்பர்ல போடுறாங்க, வாட்ஸ்அப்ல பரவிக்கிட்டே இருக்கு. ஆளுக்கு ஒரு 10 கோடி கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஆந்திராவுக்கு மழைனா எல்லாம் அள்ளி கொடுக்கணும், தமிழ்நாட்டுக்கு மழைனா தரவே மாட்டேங்கிறோம். அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பிச்சை எடுத்தாலும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவு நம்ம தமிழக மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த விழா மேடையில எல்லாருக்கிட்டையும், எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும், எல்லா டெக்னீஷியன்கிட்டையும், எல்லா நடிகர்கிட்டையும் நான் கேட்கிறேன், நீங்க கொடுத்து கண்டிப்பா உதவணுங்கிற இந்த விடாயுதம் இந்த நிகழ்ச்சியில விடாயுதமாவது நான் உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம். இயக்குனர் திரு பாலசேகரன் அவரை பேச அழைக்கிறேன். விடாயுதம் இந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. ஜடாயுதம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், விடாயுதம்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாகவே காதில் விழுந்துச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஏதோ ஒரு நல்லா த்ரில்லிங் படம் மாதிரி ஒரு தோணுது. நிச்சயமா ஒரு பேய் மிஸ்ஸிங்கான ஒரு த்ரில்லிங் படமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சமீப காலங்கள் அதிகமாக வெற்றி அடைவது பேய் படங்கள் தான். ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அடையுன்னு நம்புறேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இவருக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லுவாரு. அவருடைய பேச்சையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திடுவாரு. இப்போ PRO யூனியன்ல தலைவர் அப்படிங்கிற பெருமைக்குரிய பதவியில இருக்காரு திரு விஜயமுரளி சார். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் சார். பலத்த கைத்தட்டல். இன்னைக்கு என்ன கதை சொல்லி நம்மள பிரமிக்க இப்படி பில்டப் கொடுத்தே எல்லாத்துக்கும் எடுத்துருங்க. மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரையரங்க கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய அபிராமி ராமநாதன் அவர்களே, கில்டு செயலாளர் ஜாக்குவார் தங்கம் அவர்களே, இயக்குனரும் நடிகர்களுமான ராஜ் கபூர், வெங்கடேஷ் அவர்களே, நடிகர்களான பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களே, செந்தில் அவர்களே, டைரக்டர் பாலசேகரன் அவர்களே, எங்கள் யூனியனை சேர்ந்த டைமண்ட் பாபு அவர்களே, செயலாளர் பெருதுரசி பழனிவேல் அவர்களே, மதுரை செல்வம் அவர்களே, மற்றும் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எதிரே கேமராவோடு இருக்கும் தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இணையவர்களே, புகைப்பட கலைஞர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் விடாயுதம் படக்குழுவினர் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். விடாயுதம் படத்தோட அர்த்தம் என்னன்னு சொல்லி டைட்டிலுக்கு வந்து நம்ம அபிராமி ராமநாதன் சார்கிட்ட கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, அது ஒரு விதமான நாகத்தோட பேரு அப்படின்னாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு 2 பேர் வந்து நாகத்தையே கட்டிட்டு போயிட்டாங்க மேடையில். அப்பதான் சொன்னோம், நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சார் இது மாதிரி பண்ணால் அனிமல் வெல்ஃபேர்லேருந்து எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்துடும், மேடையில் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, 2 கேமராமேன் கரெக்டாக நாகத்தை ஜூம் பண்ணி பின்னாடி வரும்போது நாங்களாம் உட்காந்துருப்போம், எல்லாம் நல்லது செய்கிறேன்ட்டவங்க. ஸோ இது ஃபுல்லாக எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்து இப்படி ஒரு பின்னாடி அது பின்னாடி வந்து இது மாதிரி நோட்டீஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு டைரக்டரும் இயக்குனருமான நம்ம இவர் டைரக்டர் கூப்பிட்டு பேசினோம். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் இதுக்கெல்லாம் ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணியிருக்கோம், அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அது எந்த விதத்திலும் துன்புறுத்தலை, அது ப்ராக்டிஸு பழக்கப்படுத்தப்பட்ட நாகம் தான் சொன்னார். நாகங்கிறது என்னென்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 90 அல்லது 95% குடும்பத்தில் ஒரு குலதெய்வமாக இருக்கிறது. ஸோ நாகத்தை வச்சு படம் எடுத்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தேவர் பிலிம்ஸ் வெள்ளிக்கிழமை விரதமாகட்டும், ராமநாராயணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 படம் வந்து நாகத்தை வச்சு தான் படம் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் நாகம் ஒரு சீனாவது வந்துச்சுன்னா அந்த படம் சில்வர் ஜூப்ளி. ஏன்னா அந்த மாதிரி நாகத்தோட சென்டிமெண்ட் தமிழ் சினிமாவில் நிறைய ஆதிக்கம் செலுத்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து அந்த நாக படங்களோட வெற்றி ஒரு சில இந்த படமும் சேரும். அதே மாதிரி ஜாக்குவார் தங்க சார் வந்து இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கணும்னு சொன்னார்.
இன்னும் அரசாங்கத்திலேருந்து இந்த ப்ராப்பரான அறிவிப்பு வரல. ஏன்னா அவங்க அறிவிப்பு பண்ணி எந்த பேரில் டிடி கொடுக்கணும், காசு சொல்லி அனுப்பணும்னு சொல்லி பண்ணாங்கன்னா தான் எல்லாரும் போய் கொண்டு போய் அதில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடியே சொந்த ஊரில் வெள்ளம் நிறைய வந்து நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்டது கேள்விப்பட்ட அபிராமி ராமநாதன் அவர்கள் அந்த குடும்பத்தை ஏற்கனவே அவர் வந்து ஒரு வில்லேஜை தத்தெடுத்து அந்த வில்லேஜுக்கு வந்து எல்லாமே நல்லது கெட்டது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்கூலு, கல்லூரி படிப்பு எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ 2 கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு ஃபுல்லா செலவு பண்ணி 1 வாரம் கழிச்சு இங்க வந்திருக்கிறாரு. அதே மாதிரி அவர் பாத்தீங்கன்னா சிறு முதலீட்டு படங்களுக்கு தன்னோட தேட்டரை ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இலவசமா கொடுத்துட்டு வர்றது ஒரு தன்னோட கடமையா செஞ்சுட்டு இருக்கிறாரு. கை தட்டின அந்த 25 பேருக்கு மட்டும் நன்றி. ஏன்னா அதுக்காண்டி ஆர்கே ஸ்டுடியோ வெங்கடாத்திரி கோச்சுக்கு வேணா நான் பேமெண்ட் வாங்கிட்டு கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அது அவரோட வேலை. இவ்வளோ பேரை உள்ள வச்சு அவர் ஃப்ரீயா கொடுத்தாருன்னா அப்புறம் அவர் வந்து நம்ம எல்லாத்தையும் ஃப்ரீயா கேட்க வேண்டியதாயிரும். ஸோ இந்த படத்துல வந்து ஒரு நல்ல சாங் ஒன்று ஓப்பனிங்ல வந்தது. அந்த 2 வரி மட்டும் டக்குன்னு மனசுல ரீச் ஆயிடுச்சு. அல்லிப்பூ மொட்டாச்சு, ஆவாரம்பு விரிஞ்சாச்சு அப்படின்னு. முதல்ல நம்ம புரியல. அப்புறம் கடைசியில தான் ஒரு பொண்ணை கொண்டு உட்கார வச்சுன்னா ஓ இந்த சாங்கா அப்படின்னு முடிச்சுக்கிட்டான். ஸோ அது வந்து விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த கவிஞருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் மதுரை செல்வனை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டை கூட கொஞ்சம் சாங்கில் கூட நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய இன்னொரு இந்த சாங்கையும் ட்ரெய்லரையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சரி, அதெல்லாம் விட அதுக்கு நிறைய பேர் பேச வேண்டியிருக்குது. இப்போ இந்த சிடி ரிலீஸ் பண்ணிட்டு எங்கள் ஆளுங்க வந்து டிவி தான் கேமராலாம் தீட்டு போனேன். நீங்க இப்படி அறுக்கிறீன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த விடாயுதம் படம் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதை விட முக்கியமான விஷயம், இந்த தயாரிப்பாளருக்கு பிஆர்ஓ யூனியன் சார்பில் நாங்கள் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு 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 ஆடியோ ஃபங்க்ஷன்ல இத்தனை பிஆர்ஓக்களை மேடை ஏற்றின முதல் தயாரிப்பாளர் இவர் தான். அதனால இவருக்கு எங்களோட வாழ்த்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் வலைத்தளம் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சீனியர்ஸ் எல்லாருக்கும் என்ன வணக்கம். அவங்க போட்ட பாதையில் தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். விடாயுதம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும். இது வந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறப்போ வந்து அந்த டைரக்டரும் அந்த பணத்தை போடுற ப்ரொடியூசர் மட்டும்தான் இந்த படம் வெற்றி அடையணும்னு வேலை பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வெற்றி பெறணும், தியேட்டர்ஸ் அதிபர்கள் வெற்றி பெறணும், இவர் உண்மையாக நினைப்பாங்க. மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, சம்பளம் வாங்க போயிடுவாங்க. ஆனால் எப்பயுமே வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் நினைப்பாங்க. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் நினைக்கிறப்ப வந்து ஒரு படத்தை வெற்றி படமாக்கணும்னு. அதே மாதிரி வந்து பிஆர்ஓக்கள் V4 வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த இயரில் அச்சீவ் பண்ணுவாங்களா மேடையில் ஏற்றி அவார்டு கொடுப்பாங்க. அந்த V4 வந்து நீங்கள் மேடையில் ஏற்றிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலே இந்த படம் பெரிய அவார்டு படமாக அமையும், மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். விநாயகம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். ஏன் எல்லாருமே வந்து வெட்டி ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க பின்னாடிலே தெரியல, பயத்தில் இருக்காங்களா? பாம்பு அந்த படம் தான் வந்துருக்குங்க இந்த ஓகே. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்னும் பின்னாடி வர்றவங்க வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துக்கள்லாம் உண்மையாகவே பலிக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் வந்து இந்த டீமை வந்து ஜெயிக்க வைக்கணும். மறுபடியும் ஒரு 100 குடும்பத்துக்கு உங்கள் வேலை கொடுக்கணும். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். Friends, ladies and gentlemen, I take this opportunity to personally thank the director of this movie and my friend Naga, and also the music composer of this movie Mithun Ishwar, for extending me an invite, though least deserved given the line of celebrities from Tamil audience. I would take this as a gift, just especially because to me the Tamil audience over that. Irrelevant of the movie success, whether it wins or loses, given it is a first movie of this directed by Naga, I would like to say a few words about the individual filmmakers, especially from Chennai filmmakers over there. Many times every time I was asking the full name, I couldn't get the full complete name of Naga. I used to always say, Naga, I understand this much. What is the other part of it? Nowhere in India, whether it is in Kerala, Maharashtra, this name, Manasi, is there. And I couldn't remember this. Can you please say that?
Then he said that cinema திருப்பி போட்டா என் பேரு அப்படின்னு he said this to me. So given that the filmmakers from Chennai, the kind of dedication, passionate, and the film is integral part of the Chennai, I was not surprised to hear this. But however, I would like to say few words about the Chennai filmmakers, how the world looks at them over that. Irrelevant of a movie, whether it's made by the individual filmmakers or the institutional huge studios, every movie has to pass three dimensions it's like a personality. Every personality has a three dimensions. Actually, what I am, what I think of myself, and what the audience, what the other man thinks of myself. Similarly, any film which is created also pass through these dimensions of three, which is, first one is the content, that is creativity, script. What the script is, that is the first test of a movie over that. And second test is what the director makes out of the script. I mean, creativity. Beyond this, I think Naga is passing through this today, the second test of that. The biggest for an individual filmmaker is the box office, that is connectivity to the audience over that. Here, there is a lot of difference between an individual filmmaker as well as the institutional filmmaker. The individual filmmaker starts with the creativity, immense courage in the subject. Many times I have gone through the scripts and I said which I do not like, but the author of the script will say, no, I have the conviction. So that is one thing. Secondly, the creativity, the director expands the script in such an extent, it becomes a property. In Hollywood, all the scripts are called as a property over that. The third point is that, the third point is that the Chennai filmmakers have made the world to look at them exclusively by the grandness of their creativity and courage, for which I take this opportunity to salute. Thank you very much. So a movie wins by very attempt to make the movie. So there is, beyond that, there is a celebration over there. In the years to come, I think I will speak in Tamil fully and give me another chance for that. Thank you. மேடல் அமர்ந்திருக்க எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நாகமானசி சார், அவரோட இன்னொரு பேர் தான் விஜய் சார். என்னென்னா, நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கும் அந்த படத்தில் ரைட்டராக எனக்கு அறிமுகமானார், ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரியில். அப்போ தான் நான் கேட்டேன், நாகமானசி என்ன சார், நாகக்கடை வியாபாரி நாடக கடை மாதிரி ஒரு பேராக இருக்குது, என்ன இது அர்த்தம் தெரியல. அப்போ கொலம்பஸ் ப்ரொடக்ஷன் அவர் சொன்ன மாதிரியே அவர் பேரை திருப்பி போட்டால் சினிமான்ற வரும்ன்றது தான். ஸோ ஒரு படம் எடுக்கிறது இன்றைக்கி எல்லாருமே படம் ஈஸியாக எடுத்துடுறாங்க. நான் இவங்க சொன்ன மாதிரி வளர்ந்து வர ஹீரோ, நான் பெருசாக அதிகமாக பேச விரும்பல, இவங்க எல்லாருக்குமே நிச்சயம் எக்ஸ்பீரியன்ஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ படம் எனக்கு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப போராட்டமாக இருக்குது, பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கவுன்சிலில், அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் மீறி விஜய் சார் நாகமணி சார் பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் விஷயமா டைரக்டராகவும் ஒரு பார்ட் ப்ரொடியூசராகவும் சிஸ்டர் வந்திருக்காரு, நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவங்க எல்லாருமே வெற்றி பெறணும், எல்லாருக்கும் ஒரு லைஃப் கிடைக்கணும். ராஜ் கபூர் சார் சொன்ன மாதிரி 100 குடும்பங்கள் 200 குடும்பங்கள் ஒரு புது ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தா நிறைய குடும்பங்கள் வாழும், எல்லாம் சந்தோஷமாக வாழணும். நானும் வாழ்த்த வயது இல்லை, பட் இருந்தாலும் பிரார்த்தனை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் மினிமம் கேரண்டி மாதிரி ராஜ் கபூர் சார் சொன்ன மாதிரியே ஹாரர் ஸ்கிரிப்டுக்கு என்றைக்குமே ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். உங்கள் நல்ல மனசு மாதிரியே ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமையும், கரெக்டாக அமையும்னு வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ சார். பணிவான வணக்கங்கள். நிறைய பேசணும்னு தான் சொல்லியிருந்தேன், பட் ஆனால் இப்போ நேரம் அப்புறம் அந்த ஆடியோலாம் ரிலீஸ் ஆகணும், அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலான் இருக்கேன். முதல்ல இந்த படத்துக்கு இன்விடேஷன் கொண்டு வரும்போது நான் என்ன பேசணும்னு மெயின் பாயிண்ட் சொன்னேன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், தமிழ் சினிமாவில் இப்போ பேய் சீசன் போயிட்டுருக்கு, கொஞ்ச நாள் முன்னாடி காமெடி சீசன் போயிட்டு இருந்துச்சு, இது முடிஞ்ச அடுத்தது இந்த பாம்பு சீசன் ரொம்ப நாள் ஆச்சு, இதை யாரும் தொடாமல் இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இன்விடேஷன் சீட்டு வந்துட்டார், நாக மானசி என்கிற விஜய் சார் கொண்டு வந்துட்டார். அதை பார்த்த உடனே நான் சொன்னேன், விடாது என்ன சார் அப்படின்னா, பாம்பு சார்னார். அப்போ தான் டிசைனில் பார்த்தேன் பாம்பு இருக்கிறது. ஓகே நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டிங்க, இனி அடுத்தது வரிசையாக பாம்பு படங்கள் வரும் அப்படின்னு. பொதுவாக இப்போ பேசுகிறப்ப நம்ம விஜயமுரளி சார் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் பாம்புக்கு ஒரு மினிமம் கேரண்டி உண்டு. ஸோ நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா பாம்பையும் பேயையும் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இன்விடேஷன் கொடுக்குறப்ப ஒரு பாயிண்ட் சொன்னார், அது இது வரைக்கும் யாருக்கும் அவர் சொல்லலை.
நாகமாணிசி சார் வந்து நாகர்கோவில்காரரு. அங்கே வந்து நாகராஜா கோவில்னு ஒரு கோவிலே இருக்குது. அதாவது பாம்புக்குன்ற தனியாக கோவில் இருக்குது நாகர்கோவிலில். அந்த ஊரை சேர்ந்தவர். அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த ஸ்பிரிட், அதாவது கோஸ்ட்டு, பேய், இந்த மாதிரி பில்லி சூனியம், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே பாம்பை பார்த்தால் பயப்படுமா. அது எனக்கே புது நியூஸாக இருந்துச்சு. அதைத்தான் அவர் இந்த படத்தில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு, கதையாக கொண்டு வந்திருக்காருன்னாரு. ஆனால் அதெல்லாம் சரி, நான் பார்சலுக்கு வந்து பிளாஸ்டர் போட்டு பார்த்துருக்கேன். பாம்புக்கு பிளாஸ்டர் போட்டது ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்த்தேங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஆடிடுச்சு. அதுக்கு போய் பிளாஸ்டர்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பேட்டில். அதோட அபிராம ராமன் சார் சொல்லி அதை எடுத்துட்டாங்க. இல்லை, ராமநாத் சார் சொன்னது ஒரு நல்ல விஷயந்தான் அது. பட் அது அவங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த விளக்கமும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், டாக்டர் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. குறிப்பாக வந்துட்டு இந்த படம் ஒரு புது டீம் இறங்கியிருக்குது. ரொம்ப ஒரு ஃபயராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. டைரக்டர் கம் தயாரிப்பாளர்னு சொன்ன ஆபத்துக்கு வந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தேன். நான் வரும்போது அந்த தயாரிப்பாளர் ஆதித்யா சாங் ஓடிட்டு இருந்தது. பவர் ஸ்டார் தான் தாடி வச்சிட்டாங்களோன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்படிதான் இருந்துச்சு. பவர் ஸ்டார் கெட்டப் மாற்றிருக்காங்களோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அது தயாரிப்பாளர் அப்படின்னாங்க. உங்கள் சாங்கமாக இருந்தது சார். பட் நல்லா இருந்துச்சு. டோட்டலாகவே நல்ல மேக்கிங் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ பேர் இங்கே திரட்டி ஒரு அழகான ஃபங்க்ஷனை நடத்திட்டு இருக்கிற முதல் பெண், அப்படிதானே விஜயமுரளி சார், முதல் பெண் பிஆர்ஓ சாவித்திரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது முதல் யார் சார்? விபி மணி சாரோட அக்கா. இவங்க விட்டு நான் கேட்ட இன்விடேஷன் பார்த்த உடனே எனக்கு தோணவே இல்லையே, இவ்வளோ பிஆர்ஓ ஸ்டேஜுக்கு வராங்களே, ஃபங்க்ஷனுக்கு வராங்களேன்னு சொல்கிறப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சார், நான் பிஆர்ஓ யூனில் சேர்றதுக்கு இவ்வளோ பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார். ஒரு பெண் பிஆர்ஓ முன்னிலை கொண்டு வர்றது நல்ல விஷயம். இப்படி பல பேர் இணைந்து ஒரு படத்தை மேலே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம். பாம்பு இருக்க கருத்தால ஒரு மினிமம் கேரண்டி படமாவது வந்துடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, அடுத்த படத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு, இதை சொல்லாம இருக்காரு. அந்த படத்துக்கு பேரு நெடும்பன், அதுவும் பாம்பு சப்ஜெக்ட். வாழ்த்துக்கள். மேடையிலும் மன்றம் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனத்தவர்களே, இந்தியாவிலேயே நம்ம தொழில் ஒன்றதான். ஜாதி மத பேதமே கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, எந்த விதமான வித்தியாசமே இல்லாத ஒரே ஒரு இனம் நம்ம இனம் தான். நம்ம இனத்துக்கு இருக்க ஒரே ஒரு குணம் என்ன? மற்றவனுடைய கவலையை மறக்க செய்வது. அதான் நம்ம கலை. அந்த கவலையை மறக்க செய்யறதுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒண்ணுல இந்த ஜாகுவார் தங்கத்தை எடுத்துக்கினா எத்தனை ஹீரோக்கள் அவங்க பல்ட்டி அடிக்கிறக்கா கயிறை கட்டி தூக்கி அவங்கள பாடாப்படுத்தி இருக்காரு. அவர் பாடாப்பட்டிருக்காரு. கரெக்ட். அதோட மட்டும் இல்ல, இப்ப நாங்கள்லாம் உங்களுடைய கவலையை மறக்க செய்வதற்காக உழைப்பதனால் நாங்க எல்லாரும் எப்பவுமே இளமையாவே இருக்கோம். இப்ப விஜயமுரளியை பாருங்க, கொஞ்சம் தலை வலிக்கையா இருக்க 70 வயசு. அது எப்படி இருக்காரு பாருங்க. 70 வயசுன்னு எனக்கு அண்ணன் எப்படி இருக்காரு பாருங்க. எல்லா இளைஞர்கள். ஒண்ணு இல்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விஜயமுரளி எனக்கு போன் பண்ணார். போன் பண்ணி ஒரு தேதியை சொல்லி, அன்னைக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னு கேட்டார். கேஎஸ் கோபால் அது ஃபங்க்ஷன் வரணும்னு சொன்னார். நான் சொன்னேன், அன்னைக்கு மதுரைக்கு நான் போக வேண்டியிருக்கு, அங்கே எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு 80ஆம் கல்யாணம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் சும்மா இருந்தார். என்ன பேசாம இருக்குன்னு கேட்டேன். மிச்சம் 79 கொண்டாட்டி எங்க உட்காருவாங்கன்னு கேட்டார். அடுத்தது அப்படி இல்லைங்க, அது 80ன்னு சொன்னேன். என்ன சொன்னா அவர் வேணும்னு புரிஞ்சுக்காருன்னு சொன்னேன். அவர் 79 வேற டைவர்ஸ் பண்ணிட்டாரு, 80 பண்ணிக்கிறார், அதுக்காக நான் போறேன். அதனால இந்த ஹியூமருங்கிறது எங்களுக்குள்ளே இருக்கு. அதனால நாங்க இளமையா இருக்கிறது காரணம். இப்போ மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது எவ்வளவு பேருக்கு நிஜமானுச்சுன்னு எனக்கு தெரியாது. நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல நம்மளை தவிர. ஏன்னா இன்னைக்கு வரையில பார்த்து ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு விதமா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தா எவ்வளவு தான் கல்யாணம் பண்றான், அவன் பண்ணியிருக்கான் டெக்கரேஷனை பூரா. இவர் 10 பைசா செலவு இல்லாம ஒரே ஒரு பேனர் ஒரு கத்தியை மட்டும் வச்சுட்டு உள்ள வந்துட்டாரு. பாருங்க, இப்போ நம்ம நண்பர் இங்கிலீஷ்ல பேசிக்கின்றார். ஜாகுவார் தங்கம் தமிழ்ல பேசுங்கன்னார். அவர் மலையாளம் நினைக்கிறேன். கேரளாவா? ஓகே, கன்னடிகாவா? இல்ல, மலையாளமா இருந்தா அது சொல்ல நினைச்சேன். ஏன்னா மலையாளங்கிற தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் மலையாளம். நமக்கு அவங்க வித்தியாசம் கிடையாது.
சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது தமிழில், இளங்கோ அடிகள் எழுதியது தமிழில். அதாவது சமஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒன்றாக சேர்த்து சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அதான் கொஞ்ச நாள்ல மலையாளம், அதை மணிப்பிரவாளம்னு சொன்னாங்க முதல்ல, அதான் மலையாளம் ஆச்சு. அதனால நம்மதுல இருந்து பிறந்தவங்க தான் மலையாளம். என்ன மலையாளத்துல அதாவது இன்னொன்று, இந்த பாம்பை பத்தி சொன்னாங்க இல்லையா, எனக்கு இந்த பாம்பு படங்கள் ரொம்ப பயம், பார்க்க மாட்டேன். அது என்னடா, நான் பாம்பை கழுத்துக்கு நேரம் உட்கார வச்சு என்னை கூட உட்கார வைக்கிறாங்க. அங்க பணம் வைக்கிறவன் என் தலைக்கு மேல தேவையாது. அதனால நானும் இங்க யோசிச்சு முரளி அந்த இடத்துல உட்கார வச்சேன் பாம்புக்கு நேரம். இந்த படம் பல விதத்துல கண்டிப்பாக வெற்றி படமா அமையணும். ஏன்னா முதல்ல நான் பார்த்த ஒரு பயங்கரமான படம் ஒரு 40 வருஷம் முன்னாடி சைக்கோங்கிற ஒரு படம். அந்த படத்தை நான் இன்னைக்கு மறக்க முடியல. அந்த அளவுக்கு இந்த படத்துல ரீ ரெக்கார்டிங் பிரமாதமா பண்ணிருக்க. ஹேட்ஸ் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர், ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு, மறுக்க முடியாது. அதனால இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும். ஏன் தெரியுமா, இன்னைக்கு இந்த சினிமா தொழில் தான் உயிரோட இருக்குன்னா அதுக்கு காரணம் சின்ன படங்கள் தான். இந்த படங்களை வச்சுதான் நம்ம உயிரோட இருக்கோம். நம்ம உயிரோட இருந்தா தான் இந்த டெலிவிஷன் பூரா உயிரோட இருக்கும். டெலிவிஷனுடைய 90% சாஃப்ட்வேர் கொடுக்கறது சினிமா. பாடல், காமெடி, அப்புறம் சினிமா எல்லாமே இங்க இருந்து போறது தான். அதே மாதிரி தான் ஊடகங்கள் எல்லாமே இதை நம்பி கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழிலாளர் இருக்காங்க. இந்த 10 லட்சம் தொழிலாளர் நம்பி இருக்கிற இந்த சின்ன திரைப்படங்களை தான். அதனால சின்ன திரைப்படம் என்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நானே அடுத்தது 3 வருஷத்துக்கு ஒரு சின்ன படம் எடுப்பேன். சம்பாரிச்ச எங்கேயாவது விட்டாகணும். அதுக்காக இப்ப அடுத்த விடுறதில்லை இந்த தடவை அப்படிங்கிற முடிவோட நானும் ஒரு படம் எடுக்கிறேன். இப்போ வர 10ஆம் தேதி அபிராமியில தான் அதுக்கு பூஜை வச்சிருக்கேன். யாரால எல்லாம் முடியுமோ வாங்க. என்ன அன்னைக்கு வர்றீங்களோ இல்ல, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா வாங்க தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா tamilgun.comனு ஒண்ணு இருக்கு, அது எல்லா படமும் அடுத்த நாளே வருது. அது எப்படி வருதுன்னு தெரியல எனக்கு. கண்டிப்பா என் படம் வராம நிறுத்தி விடுவேன். பார்க்கலைன்னா வராது. நான் பார்த்தேன் நேத்து. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், கண்டிப்பா அடையும். இவர் மேலும் மேலும் பாம்பை வச்சு எடுப்பாருங்கிற நம்பிக்கையோட இருக்கேன். ஏன்னா பெண்களுக்கு பாம்பை பார்த்தா பயம் யார் சொன்னது? பேய்க்கு பாம்பை பார்த்தா பயமா? நான் இவ்வளவு நாள் பாம்பை பார்த்தா பெண்களுக்கு தான் பயம்னு நினைச்சேன். அப்ப பேயும் பெண்ணு ஒண்ணா இல்லையே. எனவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். என்னால் இயன்ற உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன். ஜாகுவார் தங்க பிரமாதம் அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் செய்ய வேண்டியது நாளைக்கே எல்லா சங்க தலைவர்களையும் கூப்பிடுங்கள், நானும் வர தயாராக இருக்கிறேன், என்னால் இயன்றதை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரும் பிரியா விட நன்றி, வணக்கம். எப்பவுமே டென்ஷன் ஆயிடுவார். வெள்ள நிவாரண நிதி அம்மா எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க. அதை பத்தி நீங்க ஒரே ஒரு வார்த்தை விட்டீங்க, பிச்சை எடுத்தாவது கொடுத்தோன்னு. அதுதான் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டீங்க. கொடுங்க, அதுக்கு பிச்சை எடுத்துன்னு சொல்லாதீங்க, தாராளம் கொடுங்க. வணக்கம் வணக்கம். எனக்கு கொடுக்குறதே 10 ரூபா தான் பாக்கிட்டு, அதையும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் எங்க போடுவேன்? நான் வீட்டுக்கு போகணும். சொன்னதை போடுவீங்களா? நில்லுங்க. என்னத்துக்கு?